ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ 7ஆம் தேதி எடுத்த வீடியோ. எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லாததால் நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தம் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. சண்டே நாங்கள் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் என்ன சமைச்சோன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து வர செப்டம்பர் 9 வந்து பர்த்டே. அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா ஈவினிங் தான் ரெடி ஆகிட்டு நாங்கள் வெளியே கிளம்புறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். எவ்வளோ வாழாக இருக்கேன் பாருங்க. அறந்த வாழை மாத்தீங்களா? நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. கொஞ்சம் வந்து மரியாதையாக பேசுங்க. நான் வந்து கன்வெர்ட் கிறிஸ்டியன், அதனால் மேலே பொட்டுலாம் வைக்க மாட்டேன். மேரேஜ் ஆகலன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி இந்த என்னது டீ போட்டு பேசுகிறாங்க. கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக பேசுங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக தான் இருப்பீங்க எல்லோரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் என்னுடைய சேனலில் போடுவேன். பாப்பா தம்பி 2 பசங்க இருக்காங்க. இவர் தான் ஹஸ்பண்ட். சரி வாங்க இப்போ ஷாப்பிங் போகலாம். அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாய் சொல்லுங்கடா. லைன் கிஸ். போயிட்டு வாங்க. சண்டே மார்னிங் இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். மற்ற நாளில் அறக்க பறக்க 7:45 வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ரெஸ்ட் இருக்கும். 3வது வாரம் சாட்டர்டே வந்து ஹஸ்பண்ட்க்கு லீவ் இருக்கும். அன்றைக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் எங்கள் வீட்டில் பூரி செய்வோம். மற்ற டேஸில் வந்து மாறும். முன்னாடி நாள் நைட்டே பசங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு வந்து எங்களுக்கு பூரி வேணும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் தான் செஞ்சேன். பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் என்னைக்கு நாங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்வோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் தான் செஞ்சுருந்தேன். பூரி நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். மாவு பிசையும் போது 2லேருந்து 3 ஸ்பூன் ரவை போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும். ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி செஞ்சால் இந்த மாதிரி மொறுமொறுன்னு புஷ்ஷுன்னு வரும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லாங் வீடியோ எடுத்து போடுறேன். மார்னிங் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் வேலை இருந்தது எங்களுக்கு. ஃபேன்லாம் துடைக்கிற வேலை. வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைமில் வந்து ஃபேன் துடைச்சிடுவோம். அப்போ வந்து வீட்டில் வந்து அதிகமாக ஒட்டனை வந்து பிடிக்காமல் இருக்கும். அன்றைக்கி வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். அன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சி வச்ச குழம்பு ஆல்ரெடி என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு சீரக ரசம் வச்சுட்டு ஒயிட் ரைஸ். இவ்வளோ தான் எங்களோட லஞ்சு. எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரம் பசங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பசங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பாப்பாக்கிட்ட அதுக்கு முன்னாடி நாள் ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தோம். தம்பிக்கும் ஸ்கூலில் வந்து 13ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. தம்பிக்கு 9ஆம் தேதி பர்த்டே வருது. அதனால் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். இன்ஸ்டோர் வந்தாச்சு. நாங்கள் கடைக்குள்ள போய் பார்க்கலாம். கடை இருக்கா? நேரம் இல்லை, இங்க பாருடா. டேய் இங்க பாருங்க. இங்கே ஒரு 4-5 ட்ரெஸ் போட்டு பார்த்தோம். அதில் ஒரு சில ட்ரெஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. கலரும் ஓகே. பட் வந்து தம்பியோட சைஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டான சைஸ்க்கு இருக்குது. ஒரு சைஸ் அதிகமாக எடுத்தால் நல்லாயிருக்கும், வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 10 days ஆகும் அப்படின்னாங்க. பட் டைம் இல்லை. பர்த்டே வந்து 9ஆம் தேதி அப்படின்றதால
இப்போ எடுத்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையிலேருந்து ஒரு 7:30 போல் நாங்கள் வந்து புருஷவாக்கத்துக்கு கிளம்பிட்டோம். புருஷவாக்கத்தில் இருக்கிற மதர்ஷாக்கு போனோம். அங்கே வந்து 2 கடை இருக்குது. 2 கடையிலுமே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம். நான் இதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கெலாம் அங்கே தான் எடுத்திருக்கேன். கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அண்ணா நகர் எங்கள் வீட்டிலேருந்து பக்கம் அப்படின்றதால இன்ஸ்டோர் வந்தேன். இன்ஸ்டோரில் என்ன சொன்னாங்க கேட்குறப்ப, இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வர வர வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ரெகுலராக போகிறவங்களுக்கு தான் அது தெரியும். நான் வந்து சண்டே டைமில் போனதால எனக்கு கிடைக்கல. அப்புறம் மதர்ஷாவில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1500 அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டு. வர்ற வழியில் கொஞ்சம் பசங்களுக்கு ஃப்ரூட்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். மறுநாள் மண்டே ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்பணும். தம்பிக்கு வந்து கொய்யாக்காய் ரொம்ப பிடிக்கும். பப்பாளி சாப்பிட மாட்டான், கொய்யாக்காய் சாப்பிடுவாங்க. அவங்களாம் கொஞ்சம் ஆப்பிள், கொய்யாக்காய், பப்பாளிலாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீல் சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கிட்டு வந்தோம். காரம் அப்புறமா சால்ட்டு. பசங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட் சிப்ஸில் வாங்கினேன். வீட்டுக்கு வந்தோடனே தம்பி வந்து சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த வீல் சிப்ஸு அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு அக்காவுக்கு கொடுத்துட்டு எனக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அவனும் சாப்பிட்டான். இந்த மாதிரி உக்காந்து நாங்கள் ரிலாக்ஸாக எது வேணாலும் தம்பியோ பாப்பாவோ எங்களுக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. பாசமான அன்பான பசங்க 2 பேரும், பாப்பாவும் சரி தம்பியும் சரி. நைட்டு டின்னருக்கு வந்து மதியம் வச்ச மட்டன் குழம்பு, வீட்டில் தோசை மாவு இருந்தது. அதனால் எல்லோரும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.